Hey all, Assalamu alaikum. Welcome to our channel Papa's Stream. Hope you all are good and நானும் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சில் டே அவுட் வீடியோ தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபேமிலி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு. அதான் இன்றைக்கி ஒரு குட்டியாக ஒன் டே ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்துடலான்னு சொல்லி பிளான் போட்டு வச்சுருந்தோம். எனக்கு ஃபேமிலியோடு சேர்ந்து வெளில போகுது, அதுவும் இந்தமாரி ஒன் டே ட்ரிப் போகிறதுலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச சாங்கெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறதுலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஃபேமிலியோடு வெளில போகிறதா இருந்தால் பிஃபோராகவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க. ஆனால் நான் அதை எப்போவுமே பண்ணது கிடையாது. அன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சு தான் நான் எல்லா வேலையுமே பார்ப்பேன். லைக் அபாயா அயன் பண்ணுறது, ஹிஜாப் அயன் பண்ணுறது எல்லாத்தையுமே அன்றைக்கி மார்னிங் தான் பார்ப்பேன். அதுவும் எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்கிட்டே பார்ப்பேன். ஹிஜாப் அபாயாஸ் எல்லாமே அயன் பண்ணி முடிச்சுட்டு நானும் இங்கே ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானும் இங்கே சூப்பராக ரெடி ஆகிட்டேன். ரெடியாகி முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கிளம்பிட்டோம். நம்ம இந்த மாதிரி எங்கேயாச்சும் வெளில போகிறதா இருந்தால் ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த டைமிங்குள்ளே நம்ம வீட்டை விட்டு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நாங்களும் எப்போவுமே டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுவோம். பட் ஆனால் அந்த டைமுக்குள்ளே நாங்கள் ரெடியாக ஆக மாட்டோம், வீட்டை விட்டு கிளம்பியிருக்கவும் மாட்டோம். அன்றைக்கி நாங்கள் 9 o'clock கிட்டலாம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் ஆனால் நாங்கள் எல்லாமே ரெடியாகி முடிச்சு போகிறதுக்கு 10:30 கிட்ட ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக அண்ட் ஃபன்னாகவே இருந்துச்சு எங்களோட ட்ராவலிங். போகிற வரையிலே லைட்டாக பசிச்சிச்சு. ஸோ அதனால் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் இது வந்து வாட் சமோசா அப்படிம்பாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஃபேவரட். ஆனால் இது எங்கள் ஊர் சைட்லலாம் கிடைக்காது. தென் அதுக்கப்புறமா காஃபிலாம் குடிச்சிட்டு நாங்களும் அப்படியே ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த காஃபி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இந்த மாதிரி ட்ராவலிங்கில் எனக்கு விண்டோ சீட்டில் உட்காந்து பிடிச்ச சாங் கேட்டு போகிறதுலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தென் ஃபைனலி நாங்களும் எங்களோட பிளேஸை ரீச் பண்ணிட்டோம். அன்றைக்கி நாங்கள் எல்லாருமே கடலூர் தான் போயிருந்தோம். அங்கே புதுசாக ஓப்பனாக இருக்கிற மால் இதுவரை நாங்கள் பார்த்ததே இல்லை. ஸோ இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால அவ்வளோவா எதுவும் இருக்காது அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் போயிருந்தோம். பட் உள்ற போனதுக்கப்புறமா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் உள்ற போனதுமே ஃபஸ்ட்டு ட்ரெண்ட்ஸு தான் இருந்துச்சு. அண்ட் அங்கே போயிட்டு நானும் என்னோடய சிஸ்டரும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நானும் எனக்கு பிடிச்ச மாதிரி அதில் 2-3 ட்ரெஸ் வாங்கிட்டு இருந்தேன். அண்ட் என்னோடய சிஸ்டரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு எதுவும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அண்ட் நான் எனக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை மட்டும் பில் போட்டுட்டு அப்படியே வெளில வந்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா ட்ரெண்ட்ஸ்லேயே இந்த அவந்தாரா கலெக்ஷனுமே இங்கே இருந்துச்சு. அண்ட் இங்கேயும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஆனால் இங்கே அவ்வளோவா கூட்டமே இல்லை, ஃபுல்லாகவே சாரியாக தான் இருந்துச்சு. அண்டு ப்ரைஸுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. அண்ட் என்னோடய சிஸ்டர் வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் எதுவும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரீ பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவுமே இருந்துச்சு. அண்ட் என்னோட அம்மாவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரீஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. தென் ஃபைனலாக அவங்க 2 பேருக்குமே பிடிச்ச மாதிரி சாரீ வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். தென் ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் இங்கே பீஸா சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம். அங்கே நாங்கள் பீஸா ஹட்டுக்கு தான் போயிருந்தோம். பட் நாங்கள் போன டைமில் ரொம்ப கூட்டம். நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறோம். அண்டு ஒரு 15 minutes கழித்து தான் எங்களோட ஆர்டர் எங்களோட டேபிளுக்கு வந்துச்சு. அன்றைக்கி நாங்கள் வந்து பன்னீர் பீஸாவும் கார்ன் பீஸாவும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட ஒன்றா உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா காம்போ ஆஃபர்னு சொல்லிட்டு இந்த ஒரு பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இல்லை, கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. தென் அதுக்கப்புறமா அகெயின் ஒரு குட்டி ஷாப்பிங்காக கிளம்பிட்டேன். அண்ட் இந்த டைம் என்னோட டேடிக்கு ஷர்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஸ் வேர் கலெக்ஷனுக்கு தான் போயிருந்தேன். அங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் போடுற மாதிரி இருந்துச்சு. அதனாலே டேடி வந்து எனக்கு எதுவும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே நானும் என் சிஸ்டரும் சேர்ந்து ஒரு ஷர்ட் சூஸ் பண்ணி டேடிகிட்ட கொடுத்தோம். அண்ட் அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இந்த கிட்ஸ் ஜோனுக்கு தான் வந்திருந்தோம். இந்த கேம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இதோட நேம் தெரியல. ஆனால் இது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேம். பட் அன்றைக்கி நான் அதை ப்ளே பண்ணல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ்லாம் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அந்தமாரி கேம்ஸ் எல்லாமே நிறையா இருந்துச்சு. பட் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேமுமே ட்ரை பண்ணாமல் அப்படியே நாங்கள் வெளில வந்துட்டோம். தென் அதுக்கப்புறமா ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் மட்டும் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி நான் இந்த காட்டன் கேண்டி ஃப்ளேவர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது என்னோடய ஃபேவரட். அண்ட் என்னோட சிஸ்டர் வந்து இந்த சாக்லேட் ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. தென் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் அப்படியே மாலை விட்டு கிளம்பிட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா போகிற வழியிலேயே ஆனந்தம் இருந்துச்சு. அங்கே ஆடி சேல்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர்லாம் போட்டிருந்தேன். சரி அங்கேயும் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். ஈவினிங் ஒரு 4:30 கிட்ட தான் போயிருந்தோம். பட் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அண்ட் இதோட வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதேமாரி நான் உங்களை இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.